மதுரையில் கிரானைட் முறைகேடில் ஈடுபட்ட நிறுவனத்தின் பெயரை கூறும்போது விஜயகாந்த் தடுமாறியது அங்கிருந்தவர்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியது. மதுரை பழங்கானத்தில் தமிழகத்தின் மின் கட்டண உயர்வை கண்டித்து தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்ற தேமுதிக தலைவர், அதிமுக அரசு இலவசங்களை வழங்கி தொடர்ந்து மக்களை ஏமாற்றி வருகிறது, அது மக்களின் வரிப்பணம் என்பதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். 2 மாதங்களுக்கு ஒருமுறை மின் கட்டண வசூல் என்பதை மாதம் மாதம் என்றிருந்தால் பொதுமக்களுக்கு சுமை இருக்காது, அதை விடுத்து மானியம் வழங்குகிறோம் என்பது ஏமாற்று வேலை என்றார். தமிழகத்தில் அனைத்து துறைகளிலும் ஆலோசகர் என வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு ஓய்வு பெற்றவர்களை ஆலோசகர்களாக வைத்து கொண்டால் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு எவ்வாறு கிடைக்கும் என்று கேள்வி எழுப்பினார். இதேபோன்று பால் விலை உயர்வுக்கு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றேன், அதற்கு எந்த பதிலும் இல்லை. மின்கட்டண உயர்வை திரும்ப பெறும் வரை தேமுதிக சார்பில் மாவட்டங்கள் தோறும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும், வரும் 21ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் கட்சி செயற்குழு கூட்டத்தில் எல்லா பிரச்சனைகள் பற்றி விரிவாக எடுத்து கூறுவேன் என்றும் விஜயகாந்த் தெரிவித்தார். தனது பேச்சினிடையே மதுரை மாவட்டத்தில் நடைபெற்ற கிரானைட் முறைகேடு தொடர்பாக தமது கருத்தை தெரிவிக்க முற்பட்ட போது, கிரானைட் மோசடியில் சிக்கிய பிரபல நிறுவனத்தின் பெயரை கூறும்போது பெயரை தவறுதலாக குறிப்பிட்டார். அப்போது அங்கிருந்தோர் நிறுவனத்தின் பெயரை மீண்டும் மீண்டும் சொன்ன பிறகு அந்த நிறுவனத்தின் பெயரை கூறினார். மதுரை மாவட்டத்தில் பல்லாயிரம் கோடி